إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக நேரிய வழிகாட்டுதல் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நாளை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்முடைய தூதர் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு தங்களுடைய எல்லா உபதேசங்களின் பொழுதும் எடுத்து சொன்ன மிக முக்கியமான செய்தியை இந்த ஜும்ஆவுடைய வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜும்ஆவுடைய முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையிலே ஹதீப் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்பாக ஒன்று சேர்ந்து இங்கே சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்விலே அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே முழுமை இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மான் அதற்கான கூலியை நிரப்பமாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வரையறுத்து வழிவகுத்து தந்ததின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தை பொறுத்த மட்டிலே மார்க்கத்தினுடைய உபதேசங்கள், மார்க்க வகுப்புகள் அல்லது மார்க்கத்தை பற்றி படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிதமிஞ்சி போய் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் எங்கே இருந்து வேண்டுமானாலும் மார்க்கத்தை படிக்கலாம், தாவா என்ற களப்பணியை ஆற்றலாம், மார்க்கத்தை புரிந்து வரலாம் என்ற அடிப்படையிலே அனைத்து அமைப்புகளும், அனைத்து இயக்கங்களும், அனைத்து மக்களும் மார்க்கத்தை படிப்பதற்கும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் ஒரு முனைப்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே முனைப்பு காட்டக்கூடியவர்கள், அதிலே உண்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கற்பிக்கக்கூடியவர்கள் என்று எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஒரு 20% மக்களை நீங்கள் விலக்கிவிட்டால் அந்த 20% மக்களை தவிர பெரும்பான்மையான மக்களிடத்திலே அவருடைய இல்மிற்கும் அவருடைய
மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திற்கும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு ஈமானிய வறுமையை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தினுடைய அறிவிலே வறுமை இல்லை, ஆனால் அவர்களுடைய அமல்களிலே, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய காரியங்களிலே, அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் செயல்களுக்குமான இடைவெளிகளிலே ஈமானிய வறுமையும் தக்வாவினுடைய வறுமையையும் நாம் கண்கூடாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எத்தனை உபதேசங்களை கேட்டாலும், எத்தனை மார்க்கத்தினுடைய கிதாபுகளை வாசித்தாலும், எத்தனை குர்ஆனுடைய வசனங்களை கேட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறாமல் இருப்பதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமானிலே வறுமை ஏற்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் இறையச்சத்தை குறித்து பேசும் பொழுது குர்ஆன் நெடுகிலும் பகிரங்கமாக ஒரு மனிதன் இறையச்சம் கொள்வதை விட அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே அந்தரங்கமாக தனிமையிலே ஒரு மனிதன் இறையச்சம் கொள்ள வேண்டும், அது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். 50வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், மன் ஹஷியர் ரஹ்மான், யார் இந்த அர் ரஹ்மான் என்று நாம் அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ. நாம் தக்வா என்று சொன்னாலே பயப்படுதல், வெளிரங்கமாக ஒரு உபதேசத்தை கேட்கும் பொழுது, உணர்ச்சி பூர்வமான வரலாறுகளை கேட்கும் பொழுது நம்முடைய கண்களில் வரக்கூடியதல்ல தக்வா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், யார் மறைவாக தனிமை ஏற்படும் பொழுது தான் யாரும் எந்த மனிதனுடைய பார்வையும் என் மீது இல்லை, யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள் என்ற நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறானோ, அதே மனிதன் முனீபான கல்வோடு அல்லாஹ் இடத்திலே நாளை வருவார். அவனுக்கு அல்லாஹ் எப்ப என்ன தருகிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட மறைவிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் பிஸலாம், அமைதியான முறையிலே, அமைதியான ஒரு கல்வை உடையவர்களாக நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள். நீங்கள் நிச்சயமாக இங்குதான் தங்கி இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் முன்னிலைப்படுத்துவது வெளிப்புறமான இறையச்சத்தை விட அந்தரங்கமான தனிமையிலே நாம் நம்மிடத்திலே வைத்திருக்கக்கூடிய இறையச்சத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். 36வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், இன்னமா துன்திரு மனித்தபஅ ذிக்ர வஹஷியர் ரஹ்மான் பில் கைப். நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் யாருக்கு தெரியுமா? யார் மறைவாக அர் ரஹ்மானை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஏன் இன்றைக்கு இந்த தனிமையிலே இறைவனை அஞ்சக்கூடிய காரியத்தை பற்றி நாம் பொறுப்போக்காக இருக்கிறோம்? அதை பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே தனிமையில விடுதியில தங்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலையின் காரணமாக தங்கி வேலை புரியக்கூடியவர்கள், அவர்கள் தனிமையை ஆட்கொண்டு அதன் ஊடாக அந்த தனிமையினால் பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு குடும்பங்களிலே தாய் டிவிகளிலே மூழ்கி பிரைவேசி என்ற பெயரிலே மாற்று மத கலாச்சாரங்களை ஏற்று அந்தரங்கமான தனிமையிலே இறையச்சத்தை சேர வேண்டிய நேரத்திலே தொலைக்காட்சி பெட்டிகளிலே தாய் மூழ்கி இருக்கிறார். தந்தை மொபைல் போனுடைய ரீல்ஸ்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். மகன் அவனுக்கு எதையெல்லாம் அந்த பெற்றோர்கள் வாங்கி தந்திருக்கிறார்களோ டேப்லெட்டுகளிலே, லேப்டாப்புகளிலே ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் பார்த்துக் கொண்டு இன்றைக்கு கேட்டால் பிரைவசி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தை மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு இதுதான் நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தனிமையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நிலை எந்த பண்பு எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது? இதை பற்றி சிந்தனை செய்யாதவர்களாக, இதை பற்றி யோசிக்காத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் அவர்களை பார்க்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் அதை அறியவில்லையா? நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், 4 சுவர்கள் உங்களை மறைத்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவு அவர்களுக்கு இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டார்களே, மல் இஸ்லாம் மல் ஈமான் மல் இஹ்சான், என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டபோது சொன்னார்கள், அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அல்லாஹ் பார்க்காத இடத்திலே தக்குவா இருக்க வேண்டும், பாவங்களிலே ஈடுபடக்கூடாது என்ற எண்ணம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை, அதனால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியில பின்னடைவு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதில் இருக்கக்கூடிய ஆர்வம், அதை செயல்படுத்தக்கூடியதிலே, தனிமையை இறைவனை அஞ்சக்கூடிய விஷயத்திலே இல்லாதவனுடைய காரணம் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்திலே கவனமற்ற ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட, அல்லாஹ்வை முழுமையாக இறையச்சத்திலே தனிமையிலே இருந்த மக்களை தவிர மற்ற மக்கள் தனிமையினுடைய விஷயத்திலே, பகிரங்கமான விஷயங்களிலே, தொழுகையிலே, விவாதத்துகளிலே தக்குவாவோடு இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், யாரும் இல்லை, யாரும் பார்க்கவில்லை என்று வந்துவிட்டால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்கள்? தாவா செய்யக்கூடியவர்கள், வாரந்தோறும் தாவா ஸ்டாலை அமைத்து மாற்றம் மத மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், அல்லது மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், முனைப்பு காட்டக்கூடியவர்கள். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், யாரும் இல்லை என்று வந்துவிட்டால், வீட்டில் ஆட்கள் நடமாட்டம் இல்லை என்று தெரிந்து விட்டால், செல்போனும் டேப்லெட்டும் லேப்டாப்பும் கிடைத்து விட்டால், ஆபாசங்களும் அசிங்கங்களும் சினிமாக்களும் கூத்துக்களும் கும்மாரங்களும் அரங்கேறக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய, எப்படியாவது அந்த பாவத்தில ஈடுபட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தக்குவா எந்த இடத்தில் இருக்கிறது? யாருக்காக அமல் செய்து கொண்டிருக்கிறோம்? வெளியிலே இபாதத்துகள், தாவா பணிகள், களப்பணிகள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மறைமுகமாக தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சாமல் பாவங்களிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால், யாருக்கான இபாதத்? யாரை முன்னோக்கி உங்களுடைய வணக்கம் இருக்கிறது? எந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது உங்களுடைய இபாதத்? இந்த எண்ணங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒருவரும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன், யகூலு இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த, அல்லாஹ் மூன்று விதமான மனிதர்களை நேசிக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? இத்தகிய, முதலாவது மனிதர் தக்வாவை உடையவர். இரண்டாவது மனிதர் அல் கனிய, போதும் என்ற உள்ளத்தை படைத்தவர். மூன்றாவது மனிதர் அல் கஃபிய, மறைமுகமாக இருக்கக்கூடியவர். இந்த மூன்று நபர்களை வைத்து நம்முடைய சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார். முதலாவது மனிதர் வெளிப்புறத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார். பகிரங்கமாக மற்ற மனிதர்கள் பார்க்கக்கூடிய நிலையிலே எந்த வணக்க வழிபாடுகளையும் செய்ய மாட்டார். 5 வேளை தொழுவார், அவரால் முடிந்த சதகாக்களை கொடுப்பார், மற்ற எல்லா மக்களும் எதை செய்கிறார்களோ அதை செய்வார். ஆனால் தனிமை என்று ஒன்றிருந்தார். தனிமை அவரை ஆட்கொண்டு விட்டால் தனிமையிலே இரவிலே நின்று தொழக்கூடியவராக இருப்பார். தனிமையிலே குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் மார்க்கத்தினுடைய காரியங்களை, இபாதத்துகளே திளைத்தவராக அவர் இருப்பார். இவர் ஒரு விதம். இப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறதா? குறைவானவர்கள், மிகவும் குறைவானவர்கள். இரண்டாவது வகையான மனிதர்கள், வெளிப்புறத்தில் எந்த அளவுக்கு இபாதத்துகள் இருக்கிறதோ அதே அளவிற்கு உள்ளேயும் இபாதத் செய்யக்கூடியவர்கள், தனிமையிலும் இபாதத் செய்யக்கூடியவர்கள், உள்ளும் புறமும் ஒரே போல இபாதத் செய்யக்கூடிய மக்கள் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் குறைவான மக்கள் தான். மூன்றாவது வகையை சேர்ந்த மக்கள், வெளியிலே இபாதத்துகள், தொழுகைகள், சுன்னத்துகள், நஃபில்கள், சுன்னத்தான நோன்புகள், நஃபிலான நோன்புகள், வாரி வழங்கக்கூடிய சதகாக்கள், எல்லாம் வெளி மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய அளவிலே அவருடைய இபாதத்துகள் இருக்கும். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? அப்படியே ஆப்போசிட்டாக, அப்படியே மாற்றமாக, எந்த இபாதத்துகளும் இல்லாமல், எந்த விதமான இபாதத்துகளையும் செய்யாதவர்களாக, பாவங்களில் மூழ்கியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்கள் தான் யார்? மூன்றாவது வகையான மக்கள். இப்படிப்பட்ட இந்த 3 வகையான மக்களிலே நாம் எந்த வகையான மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்?
நான் சொல்ல முடியுமா இன்றைக்கு என்னுடைய உள்ளும் புறம் ஒரே மாதிரியாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே, சொல்லக்கூடிய விதத்திலே என்னுடைய அமல்கள், என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய இறைச்சல் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியான ஒரு உடைவாக அது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் யாருக்காக இபாதத்துகளை செய்கிறோம்? இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 ஷரத்துக்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். என்ன ஷரத்து? முதலாவதாக அஸ்-சுன்னா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அது அல்-இக்லாஸ், இக்லாஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வப அய்யகாஃப அலைக்கும் அஷ்-ஷிர்குல் அஸ்கர். நான் உங்களிடத்திலிருந்து பயப்படுவது தெரியுமா? அஷ்-ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இணை வைப்பை குறித்து நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், சிறிய இணை வைப்பு என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரியா, முகஸ்துதி. இந்த முகஸ்துதி அதற்கு நேர்மாற்றமான ஒன்றுதான் எது? இக்லாஸ். இந்த இக்லாஸ் ஒரு இபாதத்தில் இல்லை என்று சொன்னால், அந்த இக்லாஸின் அடிப்படையில் அந்த இபாதத் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், அல்லது செய்யப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் எத்தனை வருடங்கள் தொழுதாலும் சரி, எத்தனை வருடங்கள் நோன்பை நோற்றிருந்தாலும் சரி, கோடிக்கணக்கிலே சதக்காக்களை வழங்கியிருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அந்த இபாதத்துகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அலட்சியத்தோடு நம்முடைய கவனத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். மேலும் இதை குறித்து சொல்கிறார்கள், மன் அஸ்லஹ ஸரீரத்தஹு அஸ்லஹல்லாஹு அலானியா. யார் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய தனிமையை, தன்னுடைய அந்தரங்கத்தை சீர்திருத்த வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, அஸ்லஹல்லாஹு, அல்லாஹ் சீர்திருத்துவார், அலானியா, அவருடைய வெளிப்புறத்தையும் அல்லாஹ் சீர்திருத்துவார். வமன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லாஹ், அல்லாஹ் யார் தன்னுடைய உள்ளத்தை, தனிமையை, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவருடைய வெளிப்புறத்தையும் அல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹ் மாற்றுவார். மாற்றமாக வெளிப்புறத்திலே தக்வா, இபாதத், குர்ஆன் ஓதுதல், திலாவத், சுன்னத் எல்லாம் இருக்கிறது. தனிமை என்று வந்து விட்டால், சரீரத் என்று வந்து விட்டால், எதுவும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் அந்த நிலையிலிருந்து நம்மை மாற்ற மாட்டார். வெறும் உபதேசங்களின் ஊடாக, ஹதீஸ் குர்ஆன்களின் ஊடாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடாது. நாம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இந்த பாவங்களில் இருந்து, தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து அல்லாஹ்வை இறைஞ்சியவர்களாக மாற வேண்டும் என்ற உறுதி நம்மிடத்தில் வந்தாலே, எத்தனை பயான்களை கேட்டாலும், எத்தனை ஹதீஸ்களை நீங்கள் கேட்டாலும் உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கவில்லை, உங்களுடைய உள்ளங்கள் மாற்றத்தை சென்றடையவில்லை என்று சொன்னால் அதற்கான அடிப்படையாக மறைவிலே, அல்லாஹ்வை அஞ்சுவதிலே குறைபாடு உள்ள மக்களாக நாம் இருக்கிறோம். அஞ்சுகிறோம், செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம், ஆனால் அதிலே மிக குறைவானவர்களாக, மிகவும் வறுமை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு மனிதர் வாழ்கிறார். அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா அலமன்ன அக்வாம மின் உம்மத்தி, இந்த சமுதாயத்திலே லா அலமன்ன, நான் ஒரு கூட்டத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யஅதூன யௌமல் கியாமா, அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவார்கள். பி ஹஸனாத்தின் அம்சாலில் ஜிபாலின் திஹாமா, எப்படி வருவார்கள்? திஹாமா மலையளவிற்கு ஹஸனாத், நன்மைகளை செய்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். திஹாமா மலை என்று சொன்னால் மக்காவிற்கு செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய, அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்று சொல்கிறோமே, அதே போல மக்காவிற்கு செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். அந்த அளவிற்கு நன்மைகளை செய்தவர்களாக அல்லாஹ் இடத்திலே வருவார்கள். அந்த மக்கள் வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அளவிற்கு மழை அளவு, திஹாமா மழை அளவு நன்மையோடு வந்த மக்கள், அந்த நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்வான்? ஹபாஅன் மன்சூரா, அவருடைய நன்மைகளை அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கி விடுவார், துகள்களாக மாற்றி விடுவார். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சிஃபுன் லனா, அவருடைய சிவத்தை பற்றி சொல்லுங்கள். ஜல்லிஹிம் லனா அல்லா நகூர மின்ஹு வ நஹ்னு லா நஅலம், நாங்கள் அறியாமலேயே இவர்களை போல ஆகிவிடாமல் இருக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் யார், எந்த தன்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லா நகூன மின்ஹும்,
அம்மா இன்னும் அவர்கள் யார்? உங்களுடைய சகோதரர்கள், நம்மிலே சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள். உங்களை போன்றவர்கள் தான். எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? உங்களை போன்ற இரவிலே தொழக்கூடியவர்கள். யாரை போன்று? சஹாபாக்களை பற்றி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உங்களை போன்று இரவிலே தொழக்கூடியவர்கள், 5 வக்து தொழக்கூடியவர்கள் அல்ல, இரவிலே நின்று தொழக்கூடியவர்கள். வலாகின்னஹும், ஆனாலும் அக்வாமுன், அந்த சமூகம், அந்த மக்கள், இதா கல்வ பி மஹாரிமில்லாஹ், அவர்களுக்கு தனிமை கிடைத்து விட்டால், யாரும் இல்லை என்று வந்துவிட்டால், அவர்கள் அவர்கள் அதை முடித்து விடுவார்கள். அதிலிருந்து வெளியேறி எல்லா பாவத்தையும் செய்வார்கள். வெளியிலே மக்கள் அவரை இபாதுர் ரஹ்மான் என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஆபாசங்கள், அசிங்கங்கள், சினிமாக்கள், கூத்துக்கள், குமாரங்களில் ஈடுபடுவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் சகோதரர்களை. என்னென்னு சொன்னால், இப்படிப்பட்ட மக்களுடைய அந்த நன்மைகள் அனைத்தும் திகாவான அளவிற்கு இருந்தாலும் அது துகள்களாக மாற்றப்பட்டு விடும் என்று சொன்னால், நாளை மறுமை நாளே முஃப்லிஸாக நாம் மாறிடுவோம் என்று சொன்னால், நம்முடைய இபாதத்துகளுக்கு என்ன பயன்? நாம் நம்முடைய இபாதத்துகளை கடும் குளிரிலே, வெயிலிலே, பல வேலைகளுக்கு மத்தியிலே நேரங்களை ஒதுக்கி செல்வத்தை செலவு செய்து பல இபாதத்துகளை செய்வோம். அந்த இபாதத்துகள் பாதுகாப்பான அடிப்படையிலே, இஸ்லாசான அடிப்படையிலே நாளை அஜலை கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதனூடாக நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இபாதத்துகள் இறையச்சத்தோடு கலந்ததாக இருக்க வேண்டும். தனிமையிலும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிமையிலும் வெளியில் மக்கள் எதை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும் உங்களை பற்றி. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறினால், உங்களுடைய வெளிப்புறமும் மாறும், உங்களுடைய உள்புறமான தனிமையான வாழ்க்கையும் சீர்பெறும். அப்படி சீர்பெற்றால் நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் முதல் வசனத்திலே நாம் சொன்னோம், அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். மன் ஹஷிய ரஹ்மான் பில் கைப் உதுகுலு ஹாதிஸ் ஸலாம், அவர்களைத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இபாதத்துகளை சொர்க்கத்திற்காக, அந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இதை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு அறிஞர், ஒரு அரபு கவியை சொல்கிறார், லா தஜஅலுல்லாஹ அஹ்வனன் நாஸிரீன இலை, உன்னை பார்ப்பவர்களையே அல்லாஹ்வை தரம் குறைந்தவனாக ஆக்கிவிடாது. நாம் எப்படி நம்முடைய இபாதத்துகளை அறிவித்துக் கொள்கிறோம்? தாய் பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டோம், தந்தை பார்க்கும் பொழுது அதை செய்ய மாட்டோம். ஏன்? தந்தை என்னை பற்றி என்ன நினைப்பார், தாய் என்னை பற்றி என்ன நினைப்பார், அல்லது கண்டிப்பார் என்று செய்ய மாட்டோம். அல்லது ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே, 4 நபர்களுக்கு மத்தியிலே ஒரு பாவத்தை செய்வதற்கு 4 மக்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வையுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இசையை கேட்பதற்கு, அல்லது அவருடைய மொபைல் போனிலே ரிங்டோன் அடித்து விட்டது என்று சொன்னால், அவர் என்ன செய்வார்? உங்களுடைய புள்ள தெரியாம மாத்தி வச்சுட்டாங்க என்று சொல்லி அவருடைய அந்த வெளிப்புற இமேஜை காப்பாற்றுவதற்கு தான் நினைவாருடைய. நான் ஏன் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சாதவனாக இந்த இசையை ரிங்டோனாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க மாட்டார். இப்படி அல்லாஹ் அல்லாத மற்ற மனிதர்களை, அந்த மற்ற மனிதர்களுடைய பொருத்தத்தை நாடி இதையெல்லாம் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறோம்? தனிமையை சென்று விட்டால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வை பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களை போல நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வருத்தத்திற்குரிய மிகவும் மோசமான ஒரு தக்வாவுடைய நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தனிமையோடு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அந்த 7 நபர்களுக்கு அல்லாஹ் அர்ஷிலே நிழல் தருகிறானே, அதில் ஒருவர் யார்? அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி தனிமையிலே எழுத மனிதர். ஏன்? அழுகை என்று சொல்லக்கூடியது உணர்ச்சி பூர்வமான, பல உணர்வு பூர்வமான உரைகளை கேட்கும் பொழுது நமக்கு அழுகை வரலாம், அல்லது சங்கடமான, கஷ்டமான, சோகமான ஒரு விஷயத்தை நமக்கு நிகழும் பொழுது அழுகைகள் வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே, அல்லாஹ்வை அஞ்சி எழுத மனிதர் அவருடைய கண்களை நரகம் தீட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அதே போல அழகும் செருக்கும் புகழும் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை தவறான ஒரு விஷயத்திற்கு அழைத்த போது, இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று தனிமையில் சொன்ன மனிதர் யாரை போன்று? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று. என்னை சிறையில் போட்டாலும் பரவாயில்லை, சிறை தண்டனை அனுபவிப்பதுதான் இந்த பாவத்தை
மரணத்தை விட சிறந்தது என்று சொன்னால், யா அல்லாஹ் என்ன அந்த சிறையினுடைய தண்டனையை அனுபவிக்கவே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரா இல்லையா? அனுபவித்தார்கள், வெறும் வாய்ச்சொல் அல்ல, அனுபவித்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், தனிமை, அந்த தனிமையின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக, தனிமையில் மட்டுமல்லாமல் பகிரங்கத்திலும் அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சி அவனுக்கு மட்டுமே வழிபட்டு நம்முடைய வாதத்துக்கு அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை மாற்ற முடியும் என்று பிரார்த்தனை செய்வதனாக என்னுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விடயத்திலே நம்முடைய மார்க்க அறிவிற்கும் நம்முடைய செயல்பாட்டிற்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை குறித்து, அதிலே நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஈமானிய இடையச்சத்தினுடைய வறுமையை குறித்து நாம் முதலாவது சில விஷயங்களை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நினைவு கூர்ந்தோம். இப்படி ஒரு மனிதன் தனிமையிலே இறைவனை அஞ்சக்கூடியவராக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் முன் சொன்னது போல பெரும் உரைகளின் மூலமாக, உபதேசங்களின் மூலமாக அதை தெளிவு பெற வேண்டும் முடியுமே ஒழிய மாற்றத்தை அடைய முடியாது. மாற்றம் என்பது நம்முடைய உள்ளத்திலே நாம் முடிவிலே இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிறைதான் எனக்கு சிறந்தது என்று முடிவு செய்தாரோ அதை போன்று நாம் முடிவு செய்ய வேண்டும். முதலாவதாக நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும். நாம் மாற வேண்டும் என்று எண்ணினால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் அல் இஸ்திக்ஃபார். அதிகமாக நாம் செய்த பாவங்களை எண்ணி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய இஸ்திக்ஃபார்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், செய்துவிட்டு 3 நாள் என்ன செய்வார், கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், மறுபடியும் ஷைத்தான் வஸ்வசாக்களை போட்டு விடுவான். தொழக்கூடியவனை பார், அவனுக்கும் அதே சிரமம் தான் இருக்கிறது. சதக்கா கொடுக்கக்கூடியவனை பார், அவனுக்கும் அதே சிரமம் தான் இருக்கிறது என்று ஷைத்தான் என்ன செய்து விடுவார், தவறான சிந்தனைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவான். தொழக்கூடியவராக மாறிவிட்டார் என்று சொன்னால் ஷைத்தான் என்ன செய்வான், உன்னை விட தொழக்கூடியவன் இருக்கிறாரா, நீதான் 5 வக்து ஜமாத்தோடு தொழுகிறாய் என்று உங்களுடைய அமல்களை பாராட்டுவதையும் உங்களை வழிகெடுப்பதும் தான் ஷைத்தானுடைய நோக்கம். இன்னஹு லகும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதியாக ஷைத்தான் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தான் ஷைத்தான் செயல்படுவார். நம்முடைய வேலை என்ன, வெளியே வர வேண்டும், பாவங்களிலிருந்து மீள வேண்டும், தனிமையில் இறைவனை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை முதன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய முயற்சி, வட்டியிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக வந்துவிட வேண்டும். இந்த ப்ராஜெக்டை முடித்து விட்டு நான் வந்து விடுகிறேன், அல்லது என்னுடைய பிள்ளைக்கு இந்த நிக்காக்கு மட்டும் ஒரு வட்டி வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்து விடுகிறேன். இப்படி இருந்தால் இது முழுமையான மாற்றத்திற்கான வழி அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பிரார்த்தனைகள் நம்மிடத்தில் இருக்கு. இந்த தனிமையில அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதற்கு பிரார்த்தனைகள் இருக்கிறோம். இந்த 3 காரியங்கள் இருந்தால்தான் நம் இடத்திலே தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயம், பாவங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் ஆகும். அப்படி முதல் 2 காரியமும் நம்முடைய கைகளில் இருக்கிறது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷீஅத்தக ஃபில் கைப் வஷஹாதா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எதை கேட்கிறேன் தெரியுமா, கஷீஅத்தக, உன்னுடைய பயத்தை, உன்னுடைய அச்சத்தை கேட்கிறேன். எப்பொழுது தெரியுமா, ஃபில் கைப், மறைமுகமாக இருக்கக்கூடிய அச்சத்தையும், வஷஹாதா, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை அதிகமாக செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து நம்முடைய இஸ்திக்ஃபார்களை, நம்முடைய மாற்றத்திற்கான வழிகாட்டுதலை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாற்றமடைந்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும். நம்முடைய அமல்களை இஹ்லாஸின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சக்கூடிய மக்களாக மாறக்கூடிய நல்வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.